ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாவக்காவும் மட்டனும் சேர்த்து ஒரு சுக்கா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 கிலோ சின்ன பாவக்காய் கட் பண்ணி வச்சு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணிடுவோம். 5 விசில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த கழுவுன பாவக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை எடுத்து மாற்றி வச்சுக்குவோம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கப் அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அது கூட ஒரே ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வேக வச்ச தண்ணியை வந்து நான் ரசத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேக வைக்கிற குழம்புக்கோ இல்லை சாதத்துக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ண பாவக்காய் அதையும் சேர்த்துக்குவோம். நீங்கள் பாவக்காய் ஆட் பண்ணுறதுனால கசக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த பாவக்காய் வந்து அந்த கசப்பே தெரியாது. அதுவும் மட்டன் நல்லா மர்ஜ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கும். பாருங்கள், சூப்பராக மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.